ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல ஒரு மாமர கன்று நட்டு நன்றாக நீர் ஊற்றி பராமரிச்சுட்டே வந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மாமரம் நன்றாக செழிப்பா வளர ஆரம்பிச்சது. உடனே அந்த விவசாயி அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சார். பக்கத்து தோட்டக்காரங்க எல்லாம் கேட்டாங்க, இவ்வளவு அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த மாமரத்தை இப்படி வெட்டி வீழ்த்துறீங்களே அப்படின்னு. அதற்கு அந்த விவசாயி ரொம்ப அருமையான பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாமரம் இன்னும் உயரமா வளர்ந்து பல மடங்கு பயன் தரணும் அப்படின்னா இந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய சில தேவையற்ற கிளைகளை வெட்டி அகற்றத்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். ஆமா நட்புகளே, இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குது. சில நேரங்கள்ல நமக்கு அவமானங்கள் வரும், புறக்கணிப்புகள் வரும். ஏன், நம்மள மதிக்காத மனிதர்களை கூட நாம சந்திக்கிறதுக்கு நேரிடும். பல கதவுகள் மூடினது மாதிரி இருக்கும். நம்மளை விட்டு பல மனிதர்கள் விலகி ஒதுங்கி போவாங்க. அவமானப்படுத்தினவங்க மேலும் நம்மள புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம மனசுல என்ன தெரியுமா தோன்றும்? நான் வாழ்க்கையில தோத்துட்டேனா, எனக்கு இப்ப மரியாதை குறைஞ்சு போச்சா அப்படின்னு நினைச்சுக்குவோம். நம்முடைய மரியாதை உண்மையிலேயே குறைஞ்சு போச்சாங்க? இல்லவே இல்லைங்க. காயங்கள் நம்மள உடைக்கிறதுக்காக வரலைங்க, இன்னும் நம்மள வலிமையான மனிதனா மாற்றுறதுக்கு தாங்க வருது. இதத்தாங்க உளவியல்ல போஸ்ட் ட்ராமாட்டிக் growth அப்படின்னு சொல்றோம். அதாவது வலிக்கு பிறகு வர்ற வளர்ச்சி அப்படிங்கிறது. உலகம் நமக்கு என்ன மதிப்பு தருகிறது அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. நாம நமக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க ரொம்பவும் முக்கியம். இன்றைக்கு நாம இந்த காணொலியில அவமானங்களும் புறக்கணிப்புகளும் உண்மையிலேயே நம்மள வீழ்த்ததுக்கு தான் வருகின்றதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் ரகசிய அறிகுறிகளா அப்படிங்கிறத ஒரு 5 உளவியல் ரகசியங்கள் மூலமா தாங்க பார்க்க போறோம். வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறது இன்னர் காம்பஸ், அதாவது உள்ளார்ந்த திசை காட்டி. ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்பொழுது உண்மையா மாற ஆரம்பிக்கிறது தெரியுமா? அந்த மனிதன் அடுத்தவர்களின் கைத்தட்டல்களை தேடாமல் இருக்கும் பொழுதுதான். அதாவது அடுத்தவங்க பாராட்டினா உடனே சந்தோஷம், புறக்கணிச்சா கவலை, ஒரு மெசேஜ் வந்தனா மகிழ்ச்சி, வரல அப்படின்னா ஏமாற்றம். அந்த மனிதனின் வாழ்க்கைக்கான ரிமோட் கண்ட்ரோல் அடுத்தவங்க கையில இருக்கு அப்படிங்கிறது தாங்க இதற்கு அர்த்தம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்று தருகின்றது. என்ன தெரியுமா? வெளியிலிருந்து கிடைக்கும் அங்கீகாரம் ஒரு நிழல் மட்டும்தான், ஆனா சுயமரியாதை மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிறத இதத்தாங்க உளவியல்ல செல்ஃப் ஒர்த் அப்படின்னு சொல்றோம். உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது அப்படிங்கிறது இல்ல வாழ்க்கை. நீங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுதாங்க உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். பிறர் புகழ்ச்சி பனி போன்றது, சூரியன் வந்தால் கலைந்து போகும் அப்படின்னு பெரியவங்க பொதுவா சொல்லுவாங்க. சுய மதிப்பு அப்படிங்கிறது வேர் போன்றது, இது கண்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த முழு மரத்தையே தாங்கி நிற்கும் சக்தி வாய்ந்தது. ஒரு மாணவன் ஆசிரியரிடம் சென்று என்ன யாருமே மதிக்கிறது இல்ல, என்ன எல்லோரும் மதிக்கணும்னா நான் என்ன செய்யணும், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னானா. ஆசிரியர் அந்த மாணவனிடம் ஒரு விலை உயர்ந்த பொருளை கையில கொடுத்துட்டு இத சந்தையில கொண்டு விலை கேட்டுட்டு வா, ஆனா விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். இந்த மாணவன் அந்த பொருளை கையில எடுத்துட்டு ஒரு காய்கறி கடைக்காரரிடம் சென்று விலை கேட்டானா. அந்த காய்கறி கடைக்காரர் 100 ரூபாய் வேணா தரலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாணவன் அந்த பொருள் எடுத்துட்டு ஒரு நகைக்கடைக்காரரிடம் சென்று விலை கேட்டானா. அந்த நகைக்கடைக்காரர் அந்த பொருளை பார்த்துட்டு இந்த பொருளுக்கு பல லட்சங்கள் தரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். இந்த மாணவனுக்கு ஒரே குழப்பம், பொருள் ஒன்றுதான், 2 நபர்களிடம் 2 விதமான விலை அப்படின்னு புலம்பிக் கொண்டே ஆசிரியரிடம் வந்தானா. ஆசிரியர் சிரித்து கொண்டே சொன்னாரா, இது அந்த பொருளோட பிரச்சனை இல்ல, அந்த 2 மனிதர்களின் புரிதல்களில் தான் இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாரா. ஆமா நட்புகளே, வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன தெரியுமா? சிலர் உங்களை அவமானப்படுத்தலாம், சிலர் உங்களை புறக்கணிக்கலாம், சிலர் உங்க நல்ல மனச மதிக்காம போகலாம். தவறான மனிதர்கள் உங்களை மதிக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மதிப்பு ஒரு பொழுதும் குறைஞ்சே போகாதுங்க. ஒரு உயர்ந்த உறவு உங்களை தேடி வரணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய மதிப்பை கட்டாயம் உணர்ந்தே ஆகணுங்க.
அதிக அளவு பலம் கிடைக்கிறதுக்காக தேவையற்ற கிளைகளை அகற்றுறது மாதிரி வாழ்க்கையில நாம உயரணும் அப்படின்னா அடுத்தவங்க அங்கீகாரத்துக்காக நாம வாழ்ற அந்த பழக்கத்தில் இருந்து முதல்ல வெளியே வரணும். இப்ப நாம இரண்டாவதா பார்க்க போறது காம் ஓவர் கேயாஸ், அதாவது குழப்பத்தை வெல்லும் அமைதி. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா மனசு உடைஞ்சு போயிடுவோம். பதில் போடல அப்படின்னா இரவு முழுவதும் குழம்பிக்கிட்டே இருப்போம். யாராவது நம்மள தவறா புரிஞ்சுக்கிட்டா விளக்கம் கொடுக்க ஓடுவோம். இப்படி நாம எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருந்தா நாம உணர்ச்சிகளுக்கு அடிமை அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். ஆனா நாம நம்முடைய உணர்ச்சிகளை கவனிக்க கற்றுக்கொள்ளணும், அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும். இதை தாங்க உளவியல்ல எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு துறவியிடம் ஒரு மனிதன் கோபமாக வந்தானா, வந்து கத்தி அவமானப்படுத்தினானா. அந்த துறவி எதையுமே கண்டுக்காம அமைதியா இருந்தாரா. அந்த மனிதனுக்கு ஒரே ஆச்சரியமா துறவியிடம் கேட்டாரா, நான் இவ்வளவு தூரம் உங்களை அவமானப்படுத்துறேன், நீங்க அமைதியா கண்டுக்காம இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்டானா. அந்த துறவி சொன்னாரா, இப்போ நீங்க யாருக்காவது ஒரு பரிசு பொருள் கொடுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பரிசு பொருளை அவர் வாங்கல அப்படின்னா அந்த பரிசு பொருள் யாரிடம் இருக்கும், உங்களிடம் தானே இருக்கும் அப்படின்னு கேட்டாரா. இத போலதான் நீங்கள் என் மீது காட்டிய கோபத்தையும் அவமானத்தையும் நான் வாங்கல அப்படின்னு சொன்னார். ஆமா நட்புக்களை, இந்த உலகத்தில் பலர் நம்மளை காயப்படுத்துறதே இல்லைங்க. ஆனா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம மனசுக்குள்ள எடுத்துட்டு போறதால் தாங்க நாம பெருமளவு காயப்படுறோம். கோபம் எதிராளியை முதல்ல அழிக்கிறது இல்ல, அத வச்சிருக்கிறவங்கள தாங்க முதல்ல அழிக்கும். இந்த உண்மைய அறிஞ்சவங்க தாங்க வலிமை அடைகிறாங்க. இப்ப நாம மூன்றாவதா பார்க்க போறது செலக்டிவ் சைலன்ஸ், அதாவது அறிவான மௌனம். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பலவீனங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்குதாங்க அறிவின் முதிர்ச்சி. அந்த மௌனம் தாங்க பதிலா அமையும். இதை தாங்க உளவியல்ல ரெஸ்பான்ஸ் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்றோம், அதாவது எதிர்வினை கட்டுப்படுத்தும் திறன் அப்படிங்கிறதாங்க இதற்கு அர்த்தம். ஒரு அரசர் அமைச்சரிடம் உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் எது அப்படின்னு கேட்டாரா. அமைச்சர் அரசரை ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு கல்லை தூக்கி ஆற்றில் போட்டாரா. என்ன ஆச்சரியம் தெரியுமா, நீர் அலைகள் வந்துதான். அமைச்சர் சொன்னாரா, இந்த அலைகளை நிறுத்த முடியுமா அரசே அப்படின்னு. அரசர் சொன்னாரா, முடியாது அப்படின்னு. அமைச்சர் சொன்னாரா, இதை போலத்தான் வார்த்தைகளும், வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொன்னாரா. ஆமா நட்புக்களை, அறிவாளிகளும் அதனால தான் பல நேரங்களில் பேசாமல் மௌனமா இருந்துடுறாங்க. அவங்க எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நன்றாக அறிஞ்சு வச்சிருப்பாங்க. சாணக்கியர் கூட உன் மதிப்பை அறியாதவர்களிடம் உன்னை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே அப்படின்னு சொல்றார். அதனால நீங்க எல்லோரிடமும் உங்களை விளக்குறத நிறுத்தும் பொழுது உங்களுடைய உண்மையான மதிப்பை அறிந்தவர்கள் மட்டும் உங்களுடன் பயணிக்க தொடங்குவார்கள். சில நேரங்களில் ஒரு பதில் வாதத்தை வேணா வெல்லலாம், ஆனா பல நேரங்களில் மௌனம் வாழ்க்கையை வென்றுவிடும். இதுதாங்க உயர்ந்த உறவுகளுக்கான கதவு திறக்கும் தருணம். இப்ப நாம நான்காவதா பார்க்க போறது பவுண்டரி பவர், அதாவது எல்லைகளின் சக்தி. நாம ஒரு விஷயத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்றது மிகவும் சாதாரணமா தெரியலாம். ஆனா பல பேருக்கு ஒரு விஷயத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்றது மிகவும் கடினமான ஒரு விஷயமா தோன்றும். இது யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லவே இல்லைங்க. நமக்கு நாமே ஒரு எல்லைய பவுண்டரிய அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு கிராமத்துல 2 தோட்டங்கள் இருந்தது. ஒரு தோட்டத்துக்கு வேலிகள் அமைக்கப்பட்டு இருந்தது, இன்னொரு தோட்டத்துக்கு வேலிகள் இல்லை. அந்த வேலிகள் இல்லாத தோட்டத்தில் இருந்த பழங்களும் காய்கறிகளும் பூக்களும் திருடப்பட்டு அந்த தோட்டமே அழிக்கப்பட்டிருந்தது. ஆனா வேலி அமைக்கப்பட்டிருந்த தோட்டம் மிகவும் பாதுகாப்பானதாகவும் செழிப்பானதாகவும் இருந்தது. அந்த தோட்டக்காரர் சொன்னானா, வேலி அப்படிங்கிறது அடுத்தவங்களை வெறுப்பதற்காக அல்ல, நான் வளர்க்கும் விஷயங்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொன்னானா. ஆமா நட்புக்களை, இதை தாங்க உளவியல்ல ஹெல்தி பவுண்டரிஸ், அதாவது ஆரோக்கியமான எல்லைகள் அப்படின்னு சொல்றோம். நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லைகளை அமைச்சுக்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, நாம நம்முடைய மன அமைதியை பாதுகாப்பதற்காக. ஒரு வீட்டுக்கு கதவு இல்லை அப்படின்னா யார் வேண்டுமானாலும் வரலாம் செல்லலாம். இதை போல ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எல்லைகள் இல்லை அப்படின்னா யார் வேண்டுமானாலும் வந்து அவங்களோட மனதை காயப்படுத்தலாம். அதனால நம்முடைய அளவில்லாத அன்புக்கு கூட ஒரு எல்லை வேண்டும். அளவில்லாத அன்பு பலவீனமானதாகிவிடும்.
அதனால கதவுகளை மூடுறது கொடூரம் அல்ல, அது சுய பாதுகாப்புக்காக. இதை போல வாழ்க்கையில சில மனிதர்களை விட்டு விலகுவது, ஒதுங்குவது நம்முடைய சுய மரியாதைக்காக. இந்த உண்மையை நாம புரியும் போது நம்மளுடன் ஒட்டி கொண்டிருந்த சில போலியான உறவுகள் விலகுவதை நாம உணர முடியும். இப்ப நாம 5வதா பார்க்க போறது மிரர் எஃபெக்ட், அதாவது பிரதிபலிப்பு விதி. நீங்க உலகத்துக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதாங்க இந்த உலகமும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படித்தாங்க இந்த உலகமும் உங்களை நடத்த தொடங்கும். நீங்க உங்களை அலட்சியம் செய்தால் இந்த உலகமும் உங்களை அலட்சியம் செய்ய தொடங்கும். நீங்க உங்களை மதிக்க தொடங்கினா இந்த உலகமும் உங்களை மதிக்க தொடங்கும். நாம நம்முடைய வாழ்க்கையில எதை நம்புறோமோ அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஒரு சிறுவன் அப்பாவிடம் சென்று, அப்பா இந்த உலகமே மோசம், எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னானா. அப்பா அந்த சிறுவன் அழைத்து கொண்டு ஒரு மலை உச்சிக்கு போனாராம். போய் நீ மனசுல தோன்றத கத்தி சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அவன் சொன்னானா, இந்த உலகமே மோசம் அப்படின்னு கத்துனானா. எக்கோ கேட்டுதான். எப்படி தெரியுமா கேட்டது? இந்த உலகமே மோசம் அப்படின்னு. மறுபடியும் அப்பா சொன்னாரா, இப்போ உன்னுடைய மனசுல தோன்றுனத சொல்லு அப்படின்னு. பையன் மறுபடியும் கத்துனானா, இந்த உலகம் அருமையானது அப்படின்னு. எக்கோ எதிரொலிச்சதா. என்ன தெரியுமா? இந்த உலகம் அருமையானது அப்படின்னு. அப்பா சிறுவனிடம் சொன்னாரா, இதுதான்ப்பா வாழ்க்கை, நாம உலகத்துக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா. ஆமா நட்புகள், நாம நம்மளை மாற்றிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்களின் தரமும் மாற ஆரம்பிக்கும். இதைத்தாங்க உளவியல்ல செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராபசி அப்படின்னு சொல்றோம். நாம நம்முடைய மதிப்பை உயர்த்தும் போது நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்களின் தரமும் உயர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துலதான் தவறான மனிதர்கள் நம்மளை விட்டு அகற்று போறாங்க. அதனாலதான் சில நேரங்களில் நாம தனியாக தனிமையில இருந்தது போன்று நமக்கு தோன்றும். அதனாலதான் இது தனிமை அல்ல, ஒரு மாற்றத்துக்கான இடைவெளி. பழைய அத்தியாயம் முடிந்து புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்னால் வரும் அமைதி. இந்த அமைதியை பார்த்துதாங்க பலர் பயப்படுறாங்க. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. வாழ்க்கை அவர்களிடமிருந்து எதையும் பறிக்கவில்லை, மாறாக தகுதியான ஒன்றை கொண்டு வருவதற்காக ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இப்ப உங்ககிட்ட ஒரு கோஸ்டின், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அவமானங்கள், புறக்கணிப்புகள், நிராகரிப்புகள் அத்தனையும் உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை வீழ்த்துவதற்காக வந்ததா அல்லது உங்களை மாற்றுவதற்காக வந்ததா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை அலட்சியப்படுத்திய அந்த சில மனிதர்கள் தான் உங்க வாழ்க்கையின் சுயமரியாதையின் மதிப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. உங்களை விட்டு விலகிய சில உறவுகள் தான் உங்களுடைய தனிப்பட்ட வலிமையை கண்டுபிடிக்க வச்சாங்க. உங்களை நிராகரிச்ச சில கதவுகள் தான் நீங்க செல்ல வேண்டிய அந்த சரியான பாதையை காட்டியது இல்லையா? அதனால அவமானம் உங்களை உடைக்க வரல, அது உங்களை விழிக்க வைத்தது. புறக்கணிப்பு உங்களை பலவீனப்படுத்தல, அது உங்களையே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. தனிமை உங்களை காலி செய்யல, அது உங்களுக்குள் இருந்த அந்த உண்மையான மனிதரை வெளியே கொண்டு வந்தது. உரசினால் தான் சந்தனம் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மணப்பதற்கு முன் சந்தனம் உரசப்பட வேண்டும். இதுதாங்க வாழ்க்கை. தங்கம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நெருப்பை கடக்க வேண்டும். வைரம் ஜொலிக்க வேண்டும் என்றால் வெட்டப்பட வேண்டும். இதை போலதாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் சில அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் கடக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் வாழ்க்கை உங்களை சோதித்து பார்ப்பது தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக. அதனால நட்புகளை உங்களை மதிக்காதவங்களை நினைச்சு வருந்தாதீங்க. உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்களை நினைச்சு உடைஞ்சு போகாதீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்களை நினைச்சு உங்களுடைய மதிப்பை குறைச்சிக்காதீங்க. ஒரு மரத்தை வெட்டும் கத்தி அந்த மரத்துக்கு எதிரி இல்ல, மாறாக எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு கருவி அப்படிங்கிறதாங்க உண்மை. அதனால உங்க வாழ்க்கையில் வந்த அவமானங்களும் புறக்கணிப்புகளும் உங்களுக்கு எதிரி அல்ல, மாறாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஆசிரியர்கள். அதனால ஞாபகத்துல ஒன்றை வச்சுக்கோங்க, உங்களை வீழ்த்த வந்ததாக நீங்க நினைக்கும் சில சம்பவங்கள் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் போது உங்களை உயர்த்த வந்த ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதனால நீங்க உங்களுடைய மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்தா உங்களுக்கு தகுதியான மனிதர்கள், உங்களுக்கு தகுதியான உறவுகள், உங்களுக்கு தகுதியான வாழ்க்கை உங்களை தேடித்தானா அமையும். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.